अल्लाह ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह। அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இரண்டு பக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு பக்கம் இன்பம் இருக்கும், அடுத்த பக்கம் துன்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். பாருங்கள், சிலர்களுக்கு இன்பம் இருந்தால் துன்பம் இருக்காது. இன்பத்தினுடைய நேரத்தில் அவன் துன்பத்தை யோசிக்க மாட்டான், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். சிலர்கள் கவலையில் இருப்பார்கள், அவர் அழுது கொண்டிருப்பார். அந்த அழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு சிரிப்பு வராது, ஏனால் அவர் கவலையில் இருக்கிறார். இரண்டு பக்கங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இன்பத்தையும் வைத்திருக்கிறான், துன்பத்தையும் வைத்திருக்கிறான். கணவனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், அதே போன்று மனைவியையும் வைத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, இப்படி எல்லா விதத்திலையும் அல்லாஹ் உலகத்தில் படைத்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒத்த கருத்து இருந்தால் எதிர்கருத்து இருக்கத்தான் செய்யும். அந்த ஒத்த கருத்து இருக்கும் போது எதிர்கருத்து அந்த இடத்தில் வராது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தீனில ரெண்டு விஷயங்களை வச்சிருக்கிறான். அந்த ரெண்டும் ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கவே வேண்டும். இந்த இன்பம் முஸ்லிம்கிட்ட இருக்கும், அதே மாதிரி துன்பமும் இருக்கும். எப்ப ஒரு முஸ்லிமுக்கு இன்பம் இருக்குதோ அதே நேரத்தில் அதே முஸ்லிமுக்கு துன்பம் வராது. துன்பத்தை யோசிக்க மாட்டான். ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் அழுது கொண்டிருக்கும் போது அவன் இன்பத்தை யோசிக்க மாட்டான். மேலான சகோதரர்களே, ஆனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் ரெண்டு விஷயம் அவசியமாக இருக்கின்றது. அதுல ஒன்றுதான் இபாதத். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அக்லாக். இந்த ரெண்டில் ஒன்று இல்லையோ அவனுக்கு நாங்க முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. மேலான சகோதரர்களே, முஸ்லிம் என்று எப்ப ஐடென்டி கொடுப்போம் என்றால், ஒரு மனிதன் 5 நேரமும் தொழுகிறான், ஒரு மனிதன் ரமலான் மாதம் வருகிறது நோம்பு பிடிக்கிறான், ஒரு மனிதன் பணம் இருக்குது ஜகாத் கொடுக்கிறான், ஒரு மனிதன் பணம் இருக்குது ஹஜ்ஜுக்கு போறான். இது ஒரு இபாதத், ஒரு முஸ்லிம்ல அரை பகுதி இவன்ட்ட இருக்குது இபாதத். மற்ற சைட பார்க்கிறோம், ஒரு மனிதன் பொறுமை இருக்குது, ஒரு மனிதன் அன்பு இருக்குது, ஒரு மனிதன் எல்லா விதத்திலையும் மற்றவனுக்கு சதகாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். இங்கே நல்ல பண்புகள் அக்லாக்குகள் எவனிடம் காணப்படுகிறதோ அப்பதான் ஒரு மனிதன் பூர்த்தியான முஸ்லிமாக மாறுறான். மேலான சகோதரர்களே, எப்படி ஒரு காசுல ரெண்டு பக்கம் இருக்கிறதோ, இந்த ஒரு பக்கம் இல்லாட்டி அத காசு இல்லைன்னு ஒதுக்குறாங்களோ, இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு முஸ்லிம் டைம் இருக்கணும். 5 நேரமும் தொழணும், எல்லா இபாதத்தையும் கிளீனாக நிறைவேற்றணும். இந்த ரெண்டு பக்கத்தில் ஒன்று இல்லையோ அவனை நாங்க முஸ்லிம் என்று ஐடென்டி பண்ண மாட்டோம். மேலான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில இந்த ரெண்டு பக்கமும் அவசியமாக இருக்கின்றது. ஒரு சைடு இருக்கும், அக்லாக் என்ற இருக்குதானே நாங்க யோசிச்சுட்டு உலகத்துல வாழ்ந்தோம்டா, இபாதத்துல இல்ல அக்லாக் மட்டும் இருக்குதுண்டா எங்களுக்கு நஷ்டம். அதே மாதிரி இபாதத் இருக்குது, அக்லாக் ஒன்றுமே இல்ல, அக்லாக்ல நாங்க ஃபெயிலியர். இப்படி இருந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையும் நஷ்டமாக இருக்கும். மேலான சகோதரர்களே, ஆண்கள் பயான்களை கேட்பாங்க, ஹுதுவாக்களை கேட்பாங்க, பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. கட்டாயம் கணவன்மார் என்ன செய்யணும், பெண்களுக்கு போயிட்டு கேட்கிற பயான்கள் அப்படியே அவங்கள்ட்ட சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அக்லாக் இருந்துச்சு, நல்ல அக்லாக் இருந்துச்சு ஒரு சைடு. அடுத்த சைடு இபாதத்தும் செய்து கொண்டிருந்தார்கள். இபாதத்துடைய லைனை நான் பேசல, இந்த இடத்துல அக்லாக்க பேசுறேன். ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், நபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போம். அதே வாழ்க்கை எங்கள்கிட்ட வரணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே உங்களை நல்ல ஒரு குணமுள்ளவராக நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து பேசுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இபாதத்தையும் சரியாக நிறைவேற்றினாங்க. இபாதத் கிளீனாக ஒவ்வொரு முஸ்லிம் டைம் இருக்கணும், அதே மாதிரி அக்லாக்கும் இருக்கணும். நபி அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அதுல முதலாவது, நபி அவங்க ஒரு பிரசிடென்டாக இருந்தாங்க.
ஒரு ஜனாதிபதியாக இருந்தாங்க, மதீனால முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாங்க, இபாதத் செஞ்சாங்க. அடுத்த சைட் மக்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. மேலானவர்களே, ஒரு தலைவர் கட்டாயம் இபாதத் செய்யணும், 5 நேரமும் தொழணும், அதே மாதிரி அக்லாக்கும் கிளியராக இருக்கணும். நபி அவர்கள் ஒரு தலைவராக இருந்தாங்க. ஊர் முழுக்க சுத்துவாங்க, நோயாளிகளை போயிட்டு நோய் விசாரிச்சுட்டு வருவாங்க. மேலானவர்களே, இது ஒரு சைட். அடுத்தது பாருங்க, நபி அவங்க ஒரு தலைவராக இருந்தாங்க. நபி அவங்க பொது மக்களோட நடந்து கொண்டது, ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. பின்னால ஜாது தாலிபீன் என்ற கிதாபில இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இந்த ஹதீஸ ரிவாயத் பண்ணின முஸ்லிம் என்ற கிரந்தத்துல பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஜாது தாலிபீன் என்ற கிதாபில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு மஜ்லிஸ்ல பின்னால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனாதிபதி பின்னால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தால ஒரு மனிதர் வாரார், நபிக்கு பக்கத்தில் உட்கார. நபி அவங்க கொஞ்சம் அங்கிட்டாகி அந்த மனிதருக்கு இடத்தை கொடுக்கிறாங்க. ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர், ஒரு மனிதரை மதிச்சாங்க, அந்த இடத்துல அவரை அமர வச்சாங்க. நபி அவங்க பெருநாள் தினம் வருகிறதா எல்லாரையும் போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. ஏழைகள் பணக்காரன் வித்தியாசம் பார்க்கறல்ல. ஒரு தலைவராக இருந்தா அவர்கிட்ட இருக்க வேண்டிய அக்லாக், மற்ற மக்களோட நல்ல முறையில பழகணும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வருகிறதா, பொது மக்களுக்கு மத்தியில பிரச்சனையா, அந்த இடத்துல நீதமாக நடந்தாங்க நபி அவங்க. ஒரு முறை ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு களவு விஷயத்துல சில பிரச்சனை ஏற்படுகிறது. கடைசிக்கு நபி அவங்க சொல்றாங்க, ஏண்ட ஃபாத்திமா என்ற மகள் திருடி இருந்தாலும் அந்த பெண்ணுடைய கை 2ஐயும் வெட்டுவேன். சரியான முறையில் நபி அவங்க இஸ்லாத்தை மக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. ஒரு தலைவர் எப்ப தலைவராக மாறாரோ அது நிர்வாகமாக இருக்கலாம். நிர்வாக தலைவர்கள் இருக்கிறாங்களா, மற்ற மக்களோட போயிட்டு பழகணும், மற்ற ஏழைகளோட போயிட்டு அப்படி உட்கார்ந்து பேசணும். நோயாளிகள் இருந்தா நோயை போயிட்டு சந்திச்சுட்டு வரணும், நோயாளிகளோட துஆவை பெற்றுக்கொண்டு வரணும். இதுதான் ஒரு தலைவருடைய பண்பாடாக இருக்குது. மேலான சகோதரர்களே, இன்றைய பார்த்தா சில பகுதிகள், உதாரணத்துக்கு நபி அவங்க ஒரு பிரசிடென்ட் தான், ஆனா அதே தலைமைத்துவத்தை இன்றைக்கு பிரிக்கலாம். அதுல பள்ளி தலைமைத்துவம், இப்படி மதரசா தலைமைத்துவம், இப்படி ஸ்கூல் பாடசாலை தலைமைத்துவம், இப்படி பிரிக்கலாம். பைத்து ஸகாத் தலைமைத்துவம், இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கலாம். எல்லாத்துக்கும் தலைமை தாங்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாரும் பள்ளியோடு இருக்கணும். முதலாவது நபி அவங்க தலைவராக இருந்தாங்க, பள்ளியோடு இருந்தாங்க. நபி அவங்க தலைவராக இருந்தாங்க, அடுத்த சைட் ஏழைகளை சந்திச்சாங்க. அதே மாதிரி நீதமாக நடந்தாங்க. இதே மாதிரி எதை தலைமை தாங்கி இருக்கிறோமோ எல்லா தலைமைத்துவத்துக்கும் நீதம் அவசியம். நம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்தது ஏழைகளை சந்திக்கணும், நோயாளிகளுடைய துஆக்களை எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாம் ஒரு தலைவருக்கு அவசியமாக இருக்குது. மேலான சகோதரர்களே, இது ஒரு தலைவராக இருப்பவருக்கு இது நபி அவங்க காட்டின ஒரு முன்மாதிரி. இரண்டாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொஸ்ஸாக இருந்தாங்க. ஒரு பொஸ்ஸாக இருந்தாங்க. அவர் தனது ஹாதிங்களோட நல்ல முறையில நடந்தாங்க. ஒரு பொஸ்ஸாக இருந்தாங்க, 5 நேரமும் தொழுதாங்க. மேலானவர்களே, இன்றைக்கு பாருங்க நபி அவங்க எப்படி காட்டினாங்களோ அது இல்ல. இன்றைக்கு பொஸ்மார் நடக்கிறது ஆக மோசமான நிலைமை. நபி அவங்க ஒரு பொஸ்ஸாக இருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சவங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ரிவாயத் பண்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 வருடம் பணிபுரிந்தேன். நான் எதை செஞ்சனோ ஏன் செஞ்சாய், எதை செய்யலையோ ஏன் செய்யல என்று ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டில்ல. நல்ல அக்லாக்கோட நடந்து கொண்டாங்க. ஒரு பொஸ்ஸ பத்தி ஒரு ஹாதிம் வேலையாளி அழகான முறையில வர்ணிக்கிறார். மேலான சகோதரர்களே, நபி அவங்க தலைவராக மட்டும் இருக்கல்ல, ஒரு பொஸ்ஸாக இருந்து தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவரை எப்படி நடத்தினாங்க என்று இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு அறிய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, நபி அவங்கள்ட்ட வேலை செஞ்ச ஒரு சிறுவன், யஹூதி சிறுவன் ஒருவன், அவனுக்கு சக்ராத்துடைய நேரம். ஒரு பொஸ்ஸ பாருங்க, அந்த சக்ராத்துடைய நேரத்தில் ஒரு அந்த யஹூதி நபிக்கு ஒரு ஹாதிமாக இருந்தான். நபி அவங்க போயிட்டு விசிட் பண்றாங்க.
போயிட்டு சொல்லும் போது அந்த இடத்துல உட்கார்றாங்க. அந்த சிறுவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அந்த சிறுவன் வாப்பா இருக்கிறார், அவரும் ஒரு யஹூதி. இப்ப நபி அவங்க அந்த யஹூதி சிறுவனை பார்த்து சொல்றாங்க, யா குலாம் கலிமாவை சொல்லு, கலிமாவை சொல்லுன்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் நபியோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே வாப்பாட முகத்தை பார்க்கிறான். வாப்பா கண்ணால சைக்கிளை செல்றார், சொல்லுங்க. அந்த யஹூதி நபிக்கு ஹிதுமத் செஞ்சவர், நபிக்கு ஒரு பணிவிடை செஞ்ச ஒரு யஹூதி சிறுவன் கலிமாவோட வஃபாத் ஆகிறான். ஏன் அந்த நிலைமைக்கு வந்துச்சுண்டா அந்த சிறுவனோட நபி அவங்க நல்ல அக்லாக்கான நடந்தாங்க. ஒரு பாஸ் தனக்கு கீழால் வேலை செய்யறவங்களோட நல்ல முறையில் இருக்கணும், ஏசக்கூடாது, அடிக்க கூடாது, மற்றவனுக்கு முன்னால அந்த வேலை செய்யக்கூடியவனை கேவலமாக பேசக்கூடாது.